வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அறியாமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது தவறும் கிடையாது. ஒண்ணுமே அறியாம இருக்கிறது தாங்க தவறு. அதனால இந்த மாசத்துக்கான பலன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு அது பயன்படும். வாங்க இந்த மாசம் பங்குனி மாசத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் கிட்டத்தட்ட 20 டிகிரியில பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சம் வாங்கி சுக்கரனோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்கான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குனி மாசம் 2ஆம் தேதியே கிட்டத்தட்ட பங்குனி 2ஆம் தேதியே சூரியனோட பயிற்சி ஆயிடுறாருங்க. இந்த சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே அவர் கும்பத்துல இருக்கிறாரு, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. அடுத்த நாளே பங்குனி மாசம் 3ஆம் தேதியே செவ்வாவோட பயிற்சி நடந்துடுறாரு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு, மகத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சரி, இந்த மாசத்துல இன்னொரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதனோட பயிற்சி சொல்லலாம். இந்த புதனோட பயிற்சி பங்குனி மாசம் 13ஆம் தேதி ஆயிடுறாருங்க. இந்த பங்குனி ஒரு வகையா மட்டும் நம்மளுக்கு வேலை செய்ய போறது கிடையாது இந்த புதன். அப்ப அந்த புதனே பார்த்தோம்னா இந்த மாசத்துல வக்ரம் அடைய போறாரு. அப்ப போன வேகத்திலே திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புதனுக்கு உண்டுங்க. அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசம் 20ஆம் தேதி போன வேகத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் மீனத்துக்கு வர போறாருங்க. அப்ப வரதுனால எவ்விதமான பாதிப்பு வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் கொடுக்க போறாரு. அவர் ஏற்கனவே நீச்சமா இருக்கக்கூடிய புதனா இருந்தாரு. அவரு மேஷத்துக்கு போன வேகத்திலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாசமா செயல்படுங்க. கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றதும் இது அடுத்த மாசம் கிட்டத்தட்ட சித்திரை மாசம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்கரத்தோட செயல்பாடுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாசம் கடைசியில 28ஆம் தேதி பக்கமா தான் அவரு மறுபடியும் பயிற்சி ஆக போறார். இப்ப அதிலேயே இந்த பங்குனி மாசம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட சுக்கரனோட பயிற்சியும் அங்க நடக்க போகுதுங்க. இப்ப இந்த 4 கிரகங்களோட பயிற்சிகள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் வரப்போகுது, இந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி செயல்படுத்துறதுனால எவ்விதமான பாதகம் கொடுக்க போறாரு. இப்ப போகக்கூடிய வேகத்துல ஒண்ணு கிராஸ் பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிராஸ் பண்ணிடலாங்க. அதுவே அதுல ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பி போறப்ப தயக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தயக்கமான சூழலும் அவர் இருக்கிற இடமே ஒரு கெட்ட இடமா, ஒரு வலு இல்லாம, ஒரு சத்து இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் மீண்டும் எப்படி வெளியில வரப்போகிறார் புதன். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு, இந்த மாசத்துல எவ்விதமான சூழல்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபாலோ பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட பரிபூரண நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னாதான் புது புது விஷயங்கள் நம்ம பேசுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். சிம்ம ராசி கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு தகுந்த மாதிரியே எல்லா விதமான குணாம்சத்திலையும் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போல்டா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள், தருணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த வீட்டு அதிபதியான சூரியன் இந்த மாசத்துல பார்த்தோம்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி உட்கார்ந்துருப்பாரு. இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்றதும், நம்மளோட 7ஆம் பாவத்துல இருந்து 8ஆம் பாவத்துல போய் உட்கார்றதும், அங்க புதன் வக்ராகதியில அடைஞ்சு ரிட்டர்ன் உட்கார்றதுக்கான அமைவுகள், இவங்களோட இணைவு அப்படின்னு சொல்றப்ப நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம தொழில் ரீதியான ஒரு வளமுலையும் சரி, கிட்டத்தட்ட எதனாச்சும் ஒரு வில்லங்கங்கள் சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் சார்ந்த ஒரு பாதகம், இதெல்லாம் நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடிய டைம்ங்கிறது தெளிவா தெரியக்கூடிய ஒரு மாதம். அதுலயே நம்மளோட ராசி அதிபதி சூரியன் அவர் பார்த்தோம்னா தனக்குத்தான் என்ன விஷயம் இருந்தாலும் ஒரு தனித்துவமாக எல்லா விதையும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு பாக்கிய ஸ்தானாதிபதி. இவர் பார்த்தோம்னா தனிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு ராசியும் கூட. உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியதும், வாக்கு ஸ்தானாதிபதியான ஒரு புதனாகட்டும் சரி, இவங்க 8ஆம் இடத்துல போய் உட்கார போறாருங்க. அவரும் பயிற்சி ஆகிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு அமைவில் இருக்க போறப்போ பார்த்தோம்னா நம்ம தொழில் ரீதியாகவும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு ஸ்தானாதிபதியில ஏதாச்சும் ஒரு சிரமங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையாகட்டும் சரி. ஏன்னா பொதுவிலேயே பார்த்தோம்னா இந்த சூரியன் இந்த வீட்டு அதிபதி பார்த்தோம்னா ஒரு முக்கிய காரகமா, ஒரு மெயினான ஒரு அந்தஸ்துல, ஒரு நல்ல பொசிஷன்ல, ஒரு 4 பேர்த்துக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எதிர்பார்ப்பான். அப்ப அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான்
அவர் 8ல போய் குருவோட வீட்டுல உட்கார போறாரு. அந்த குருவோட வீட்டுல உட்கார்றதும் இல்லாம அவங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதியான புதன், அதாவது உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் அங்க போய் உட்கார்ந்து வக்கராகதியில அடையிறதும் அவரே நீச்ச மங்கத்துல இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரு சில பின்னணிவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைமா இருக்கு. அதே மாதிரியே நம்மளுக்கு 7ல பார்த்தோம்னா சனியும் செவ்வாவும் உட்கார போறாரு. அந்த சனியும் செவ்வாவோட இணைவுகள் இவங்களோட பாதகாதிபதி நம்மளுக்கு பார்த்தோம்னா வீட்டுல கலத்தர ரீதியாக, அதாவது வெளியில இருக்கக்கூடிய ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்த்தோம்னா எங்க காட்ட முடியுதுன்னு தெரியாம வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவு சார்ந்த விஷயங்கள், பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவோம். இப்ப இந்த பங்குனி மாசத்துல பார்த்தோம்னா வீட்லயும் சரி வெளியிலயும் சரி ரொம்ப, அதாவது நம்மளோட தன் கர்வம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் விட்டுட்டு நம்மளோட ஒரு ஸ்டேட்டஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்றது வீட்டுல காட்டாம கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுது. படிக்கிற பசங்க மேக்சிமம் இப்போ ஒரு 10th எல்லாம் பார்த்தோம்னா பப்ளிக்கான டைம் இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு மார்க் டீவியேஷன்ஸ் ஆகிறது, ஏதாச்சும் மருதி சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது, இல்லை மால் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை சம்மந்தமே இல்லாம மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயமான டைம் எல்லாம் ஏகபாகமாக நடக்கக்கூடிய ஒரு சிரமங்களா இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல ஒரு படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்கு எதனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்கள டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, ஃபேமிலி ரீதியா வீட்டில் இருக்கிறவங்க ரீதியா ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த விதமான ஒரு வலிமை இல்லாம அவங்களுக்கு நீட்டா படிக்க வைக்கிறதுக்கான டைம். ரெகுலரா எந்த விஷயமா இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் செயல்படுத்துறதாங்க இந்த மாசத்தோட பங்குனி மாசத்துல இந்த சூரியன் நல்ல வலிமையோட பலமோட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தெளிவா எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்றதுக்கான சூழலாம் அமையும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களாலேயோ இல்லை வெளியில இருக்கக்கூடிய ப்ரெஷரோ, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத திங்ஸோ, இல்லை வெளியில ஏதாச்சும் ஒரு விதமான சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதகமோ அவங்க மைண்ட் ப்ரெஷர் ஆக்கி அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டீவியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த புதன் செயல்பட்டுருவாரு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாம எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு மாணவர்களாகட்டும் சரி, இவங்கெல்லாம் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம எழுதினாவே போதுமானது. எந்த ஒரு மால் ப்ராக்டிஸுக்கும் எந்த விதமான ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கும் போகாம இருக்கிறது இன்னமும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லுவோம். அதே மாதிரியே உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறார். ஆப்வியஸ்லி அவர் இருக்கிறனாலதான் இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 5ஆம் இட பார்வையான அதிபதி நம்மளோட செவ்வாவோட நட்புக்காரகத்துவமான வீட்டுல செவ்வாவோட வீட்டுல இருந்து நம்மளோட வீட்டை பார்க்கறதுனாலையும் அவரு நம்ம திருகோணாதிபதியா 1-5 பாவகாதிபதியில அதிபதியா உட்கார்ந்துருந்து நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாகவும் அவருக்கு நம்மளுக்கு சுபகிரக ஸ்தான பலத்துல உட்கார்ந்து பார்க்கறதுனாலையும் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறமையாகும். நம்ம தெய்வீக வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களாவது, நம்ம குலதெய்வம், நம்ம முன்னோர்கள் இவங்களோட ஆசீர்வாதத்தினால நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு சாதக பலனா அமையக்கூடிய ஒரு டைம். ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த சமாளிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்றது இந்த பங்குனி மாசத்துல நம்மளா ஏற்படுத்திக்கக்கூடியதாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களோட சூரியனோட பயிற்சியும் செவ்வாவோட புதனோட பயிற்சியும் புதனோட வக்கர நிவர்த்தியோட அமைவுகளும் இந்த செவ்வாய் 7ல போய் உட்கார்ந்து சனி செவ்வாவோட சேர்க்கையினாலையும் நம்ம ஏகப்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள், இதுக்கான ஒரு பலம் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் மட்டும் இன்றி நம்ம நல்லபடியா வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.